23/3/2026 திங்கட்கிழமை நிகழும் மங்களகரமான விசுவாவசு வருடம் பங்குனி மாதம் 9ஆம் நாள், உத்தராயண புண்ணிய காலம், கிருத்திகை, கீழ்நோக்கு நாள், சுக்லபக்ஷம் அதாவது வளர்பிறை, உலக வானியல் தினம். நல்ல நேரம் காலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை, மாலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை. ராகு காலம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. யமகண்டம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. இந்த ராகு காலம் 7:30 மணிலேருந்து 9 மணி, யமகண்டம் 10:30லேருந்து 12. இந்த 2 நேரத்தையும் சுபகாரி நிகழ்ச்சிகள் மற்ற முக்கியமான நிகழ்ச்சிகளுக்கு நம்ம அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. இல்லை அதை விட முக்கியம் வேறு வழியில், இப்போ ஒரு மினிஸ்டரை பார்க்க போகிறோம், இல்லை ஏதோ ஒரு சம் இம்பார்ட்டண்ட் இது மீட்டிங் அப்படிங்கும்போது நம்ம இல்லை ராகுகாலம் யமகண்டான்னு சொன்னால் அவ்வளோதான். அதனால் விநாயகரை வழிபாடு பண்ணிவிட்டு போங்க, கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். மற்றபடி இன்றைக்கி குளிகைன்னு பதில்னா பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. சூலம் கிழக்கு, அதற்கு பரிகாரம் தயிர். அதாவது இன்றைக்கி கிழக்கு பக்கம் அந்த ட்ராவல் எடுக்கவே கூடாது, கிழக்கு சைடு. ஆனால் நம்ம வேறு வழி இல்லை, உத்தியோகம் இல்லைன்னா தொழில் வியாபாரம் இல்லைன்னா சுபகாரிய நிகழ்ச்சிகள் இல்லைன்னா அசுபகாரிய நிகழ்ச்சிகள் இல்லைன்னா ஆஸ்பத்திரிக்கு போகிறது, அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம இல்லை நான் கிழக்க ட்ராவல் பண்ண மாட்டேன் அப்படின்லாம் சொல்ல முடியுமா? கூடாது. அதனால தான் நம்ம முன்னோர்கள் பரிகாரமாக தயிர் சாப்பிட்டுட்டு போங்கங்கிறாங்க. தயிர் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் தயிர் சாப்பிட்டுட்டு போங்க, அதி அற்புதமான பயண வாய்ப்புகள் உங்களுக்கு நிறைவேறும். மீன லக்னம், இருப்பு 3 நாழிகை 7 வினாடிகள். சூரிய உதயம் காலை 6:17 மணிக்கு. கரணன் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. திதி இன்று அதிகாலை 12:15 மணி வரை சதுர்த்தி, அதன் பின்பு இரவு 9:54 மணி வரை பஞ்சமி, அதன் பின்பு சஷ்டி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 1:26 மணி வரை பரணி, அதன் பின்பு இரவு 11:49 மணி வரை கிருத்திகை, அதன் பின்பு ரோஹிணி. நாமயோகம் இன்று மாலை 3 மணி 3 நிமிடங்கள் வரை விஷ்கம்பம், அதன் பின்பு பிரீத்தி. கரணம் இன்று அதிகாலை 12:15 மணி வரை பத்திரை, அதன் பின்பு காலை 11:05 மணி வரை பவம், அதன் பின்பு இரவு 9:54 மணி வரை பாலவம், அதன் பின்பு கௌலவம். அமிர்தாதி யோகம் இன்று காலை 6:16 மணி வரை சித்த யோகம், அதன் பின்பு இரவு 11:49 மணி வரை மரண யோகம், அதன் பின்பு அமிர்த யோகம். சந்திராசிரம நட்சத்திரங்கள் இன்று அதிகாலை 1:26 மணி வரை ஹஸ்தம், அதன் பின்பு இரவு 11:49 மணி வரை சித்திரை, அதன் பின்பு சுவாதி. இந்த சித்திரை சுவாதி ஆகிய 2 நட்சத்திரங்களில் பிறந்த நமது ஆன்மீகம் ப்ளஸ் நேயர்கள் அனைவரும் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கறை எடுத்துக்கொள்வது மிகவும் நல்லது. இன்றைய நவநாயகர்களின் கிரகநிலைகள்: ரிஷபராசியில் சந்திரன், மிதுன ராசியில் குரு, சிம்ம ராசியில் கேது, கும்பராசியில் புதன் செவ்வாய் ராகு, மீன ராசியில் சூரியன் சுக்கிரன் மற்றும் சனி அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். இன்றைக்கி திங்கட்கிழமை நவகிரகங்களில் உள்ள மாத்ருகாரகர் என்று அழைக்கப்படக்கூடிய சந்திர பகவானை வணங்க சுபகாரி நிகழ்ச்சிகள் அருமையாக நிறைவேறும். அதனால் காலையில் போய் வணங்குங்க, இல்லைன்னா சாயந்தரம் கண்டிப்பாக போயிட்டு வாங்க, ரொம்ப அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்தபடியாக பார்வதி பரமேஸ்வரால் வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். திங்கட்கிழமை பார்வதி பரமேஸ்வரால் எந்த ரூபத்துலேயும் எந்த பேர்லேயும் நீங்கள் வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்ல நிகழ்ச்சிகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்தபடியாக கிருத்திகை ரொம்ப ரொம்ப விசேஷம். இன்றைக்கி ஏகப்பட்ட விசேஷங்கள். கிருத்திகை அப்படிங்கும்போதே நமக்கு ஞாபகம் வர வேண்டியது என்னது? முருகப்பெருமான். அதனால் பக்கத்தில் இருக்கிற முருகன் கோயிலுக்கு போயிட்டு எம்பெருமான் முருகப்பெருமான வள்ளி தேவசனா சமேத எம்பெருமான் முருகப்பெருமான வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் எதாவது வீடு கட்டணும்னு முயற்சி பண்ணியிருந்தாலும் அந்த தடையெல்லாம் உடைபட்டு அற்புதமான ஒரு முன்னேற்றம் அருமையாக சேரும். அடுத்தபடியாக இன்றைக்கி வளர்பிறை பஞ்சமி. வளர்பிறை பஞ்சமினாலே நமக்கு வாராகி தாயார் தான். வாராகி அம்மனை வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். என்றைக்குமே வாராகி வழிபாடு பண்ணும்போது நமக்கு மனசில் ஒரு தைரியம் கிடைக்கும். புரியுதா? நமக்கு மனசில் ஒரு தைரியம் கிடைக்கும். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை சமாளிக்கணுங்கிற ஒரு ஆர்வம் ஆற்றல் கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் அந்த பிரச்சனைகளை நம்மளே சமாளிச்சிடுவோம். அதனால் இன்றைக்கி வாராகி அம்மனை வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைப்பதற்கு உறுதுணையாக இருக்கும். அன்பான மேஷ ராசி நேயர்களே, இன்றைய தினம் உங்களது பொருளாதார முன்னேற்றம் அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்கும். தனவாக்கு குடும்பஸ்தானம் என்கிற 2ஆம் பாவத்தில் சந்திர பகவான் அதிக அற்புதமாக உலா வருவதால் நீங்கள் நினைத்த காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். தொழில் வியாபாரம் அருமையாக நடைபெறுவதால் சிலருக்கு மனமகிழ்ச்சி உண்டாகும். வங்கி கடனுதவி அருமையாக கிடைக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு சந்தோஷமான செய்தி அருமையாக சேரும்.
இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு கணவரின் அன்பும் ஆதரவும் அருமையாக வந்து சேர்வதால் மனதில் சந்தோஷம் அதிகரிக்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காணக்கூடிய ஒரு நாளாக அமையும். அரசியல்வாதிகளுக்கு முன்னேற்றம், கலைத்துறை நண்பர்களுக்கு முன்னேற்றம் அருமையாக இருக்கும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சந்தோஷமான செய்தி கண்டிப்பாக வந்து சேரும். மூத்த வயதைச் சேர்ந்த நண்பர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக காணப்படுவீர்கள். மேஷ ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் இன்றைக்கி வெளியில் கிளம்பும்போது 2 டைமண்ட் கல்கண்டு எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. வணங்க வேண்டியது மகாலட்சுமி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 4. ரிஷபராசி நேர்களே, இன்றைய தினம் அலைச்சல்களை சந்திக்கக்கூடிய ஒரு நாளாக அமையும். ஜென்மராசியில் சந்திர பகவான் உலா வருவதால் உத்தியோகத்தில் அலைச்சல்கள் இருக்கலாம். புதிய உத்தியோகம் தேடும் குழந்தைகளுக்கு வேலைவாய்ப்பு சற்று கால தாமதமாகலாம். தொழில் வியாபாரத்தில் நிதானமான போக்கை கடைப்பிடிப்பது உச்சிதம். அரசியல்வாதிகள் அமைதியாக செயல்பட வேண்டும். கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகளுக்காக காத்திருப்பார்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் என்றால் கடுமையாக பாடுபட வேண்டி வரும். அரசியல்வாதிகள் அமைதியாக செயல்பட வேண்டும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேர்வதில் காலதாமதம் ஆகும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சில காரியங்கள் இழுபறி ஆகலாம். மூத்த வயதைச் சேர்ந்த அன்பர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பீர்கள். ரிஷபராசியைச் சேர்ந்த அன்பர்கள் இன்றைக்கி வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வெல்லம் ஜாக்கரை எடுத்து சாப்பிட்டு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டமான நிறம் சந்தனம். வணங்க வேண்டியதுவோம் குருமகான் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 6. அன்பான மிதுன ராசி நேர்களே, இன்றைய நாள் செலவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள். அயன்ன சயன்ன போகம் என்கிற 12ஆம் பாவத்தில் சந்திர பகவான் அதி அற்புதமாக உலா வருவதால் உத்தியோகத்தில் இடம் மாற்றம் பற்றிய சிந்தனை மேலோங்கும். அரசாங்கத்துறையில் பணிபுரியும் அன்பர்களுக்கு இடமாற்றம் இனிமையாக கிடைக்கும். தொழில் வியாபாரத்தை வேறு இடத்திற்கு மாற்றலாமா என்ற சிந்தனை மேலோங்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவீர்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள அழைப்புகள் கூடி வரும். அரசியல்வாதிகள் பயணங்களை மேற்கொள்வார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சந்தோஷமான தகவல் அருமையாக வந்து சேரும். மூத்த வயதைச் சேர்ந்த நண்பர்கள் உடல் ஆரோக்கியம் சீராக இருப்பதற்கு சில மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பார்கள். மிதுன ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது உலர் திராட்சை 2 எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு. வணங்க வேண்டியதும் எம்பெருமான் முருகப்பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 5. கடகராசி நேர்களே, இன்றைய நாள் லாபம் தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள். லாபஸ்தானம் என்கிற 11ஆம் பாவத்தில் சந்திர பகவான் உங்களது ராசிநாதன் அதி அற்புதமாக உலா வருவதால் மனதிற்கினிய எண்ணங்கள் உருவாகும். இல்லத்தை அலங்கரிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு கணவரின் அன்பும் ஆதரவும் அருமையாக கிடைக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மேல் அதிகாரிகளின் மூலம் சலுகைகளை எதிர்பார்க்கலாம். தொழில் வியாபாரம் லாபகரமாகவும் மேன்மைகரமாகவும் செல்லும். அதேபோல் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் சந்தோஷவானில் சிறகடித்து பரப்பீர்கள். அரசியல்வாதிகளுக்கு சொத்து சேர்க்கை உண்டாகலாம். கலைத்துறை நண்பர்களுக்கு வீடுமனை வாகனம் வாங்கும் யோகம் கிட்டும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு அவர்கள் எடுக்கும் காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக காணப்படுவீர்கள். கடகர் ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் இன்றைக்கி வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் விபூதியை எடுத்து பேப்பரில் மடித்து எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல். வணங்க வேண்டியது ஆஞ்சநேயர் சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 7 மற்றும் 9. அன்பான சிம்ம ராசி நேர்களே, இன்றைய நாள் பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள். உங்களது ஜீவனஸ்தானம் என்கிற 10ஆம் பாவத்தில்
சந்திர பகவான் அதி அற்புதமாக உலா வருவதால் உத்தியோகத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும். அதேபோல் தொழில் வியாபாரம் சிறப்பாக அமைவதால் சந்தோஷமாக காணப்படுவீர்கள். தொழில் அதிபர்களுக்கு உயர்வான ஒரு நாள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் அதிகரிக்கும். அதேபோல் அரசியல்வாதிகளுக்கு பொறுப்புகள் தேடி வரும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உறவினர்களின் திடீர் வருகையால் பொறுப்புகள் அதிகரிக்கலாம். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண்பீர்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சந்தோஷமான தகவல் அருமையாக கிடைக்கும். சிம்ம ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் இன்றைக்கி வெளியில் கிளம்பும்போது ஒரே ஒரு சாக்லேட் எடுத்து சாப்பிட்டுட்டு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. வணங்க வேண்டியதும் ஸ்ரீதேவி கருமாரியம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 6. கன்னி ராசி நேயர்களே, இன்றைய நாள் அதி அற்புதமான ஒரு நாள். மன கிலேசமின்றி செயல்படுவீர்கள். சந்திராஷ்டமம் விலகி இருப்பதால் சந்தோஷமாக காணப்படுவீர்கள். உத்தியோகத்தில் வேலை பளு குறையும். தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் ஓய்வெடுக்கும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு மனதளவில் இருந்து வந்த பாரங்கள் குறையும். அரசியல்வாதிகளுக்கு நெருக்கடிகள் விலகும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேர்வதில் இருந்து வந்த தடை தாமதங்கள் விலகும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு முயற்சிகள் சாதகமாகும். அதேபோல் நீங்கள் எதிர்பார்க்கும் சில காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். மூத்த வயதைச் சேர்ந்த அன்பர்கள் கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் அதி அற்புதமாக செயல்படுவார்கள். கன்னி ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் இன்றைக்கி வெளியில் கிளம்பும்போது பச்சை கற்பூரம் ஒரே ஒரு பிட்டு எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். வணங்க வேண்டியதும் குரு தக்ஷாமூர்த்தி சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 5. அன்பான துலாம் ராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள்? அதி அற்புதமான நாள் சொல்ல முடியாது. ஏன் இன்றைக்கி சந்திராஷ்டமம் இருக்குங்க. சந்திராஷ்டமம் இருக்குன்னாலே நான் எல்லாருமே ஜாக்கிரதையாக இருக்குன்னு சொல்லுவேன். ஏன் அப்படின்னா சில நேரங்களில் மனசில் ஒரு குழப்பம் வரும். உடல் ஆரோக்கியத்தில் ஒரு டென்ஷன் இந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால கவனமாக இருக்கிறது நல்லது. எதில் பேசுகிற வார்த்தைகளில், எடுக்கிற காரியங்களில் உணவு கட்டுப்பாடு கண்டிப்பாக எடுத்துக்கணும். புரியுதா? அதேமாரி இன்றைக்கி துலாம் ராசியை சேர்ந்த அரசியல்வாதிகள்லாம் கப் சிப்னு இருக்கணும் மேடை பேச்சுக்களில். புரியுறதா? கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகளுக்காக காத்திருப்பார்கள். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பார்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடலில் ஒருவித அசதி சோர்வு தோன்றும். அதேபோல் உத்தியோகத்தில் வேலைபளு அதிகரிக்கலாம். தொழில் வியாபாரம் நிமித்தமாக நீங்கள் எடுக்கும் சில காரியங்கள் இழுபறியாகும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் என்றால் கடுமையாக பாடுபட வேண்டி வரும். இன்றைய தினம் துலாம் ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் குங்குமம் எடுத்து பேப்பரில் மடித்து பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. வணங்க வேண்டியதும் ஸ்ரீ மீனாட்சி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 7. விருச்சிக ராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள்? கலகலப்பான ஒரு திருநாள். 7ஆம் பாவம் என்கிற களத்திர பாவத்தில் சந்திர பகவான் அதிக அற்புதமாக உலா வந்து 7ஆம் பார்வையாக உங்கள் ஜென்மராசியை நோக்குவதால் மனதிற்கினிய சம்பவங்களை நீங்கள் காண்பீர்கள். உத்தியோகத்தில் வேலைபளு குறையும். தொழில் வியாபாரம் அருமையாக நடைபெறும். சுபகாரிய நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்வீர்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசுகளுக்கு கணவரின் அன்பும் ஆதரவும் அருமையாக வந்து சேரும். அரசியல்வாதிகள் முக்கிய பிரபலங்களாக மாறுவார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சந்தோஷமான செய்தி வாழ்க்கை துணை வழி உறவினர்களின் மூலம் கிடைக்கும். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். மூத்த வயதைச் சேர்ந்த அன்பர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக நடைபெறுவீர்கள். விருச்சிக ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் இன்றைக்கி வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வேப்பிலை எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டமான நிறம் அடர் நீலம். வணங்க வேண்டியதும் துர்க்கையம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 4. தனுசு ராசி நேர்களே, இன்றைய நாள் பகிருண ரோகம் என்கிற 6ஆம் பாவத்தில் சந்திர பகவான் இருப்பதால் ஆற்றல் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள். உத்தியோகத்தில் மேன்மையான ஒரு சூழ்நிலை நிலவும்.
தொழில் வியாபாரம் அருமையாக நடைபெறும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கறை எடுத்துக்கொள்வீர்கள். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் புது பொலிவோடு திகழ்வீர்கள். அரசியல்வாதிகளுக்கு அற்புதமான ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும். கலைத்துறை நண்பர்களுக்கு இதுவரை இருந்து வந்த மனக்குழப்பங்கள் விலகும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் ஆற்றலுடன் பயணிப்பார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு முயற்சிகள் சாதகமாகும். மூத்த வயதைச் சேர்ந்த நண்பர்கள் உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக்கொள்வார்கள். தனுசு ராசியைச் சேர்ந்த நண்பர்கள் இன்றைக்கி வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் துளசி எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ். வணங்க வேண்டியதும் வாராகி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 8. மகர ராசி நேர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள்? பஞ்சமஸ்தானம் என்கிற 5ஆம் பாவத்தில் சந்திர பகவான் உலா வருவதால் வேலை நெருக்கடிகள் குறையும். உத்தியோகத்தில் தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும். கூட்டாளிகளின் ஆதரவு பெருகும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு கணவர் ஆதரவாக இருப்பார்கள். அதேபோல் நீங்கள் எடுக்கும் முயற்சிகளுக்கு பச்சை கொடி காட்டுவார். இந்த அரசியல்வாதிகளுக்கு அற்புதமான ஒரு சூழ்நிலை நிலவும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். இல்லத்தை அலங்கரிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் ஆன்மீக எண்ணங்கள் கிடைத்து கோவில்களுக்கு சென்று வருவீர்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு குழந்தைகளின் மூலம் நல்ல சந்தோஷமான தகவல் ஒன்று கண்டிப்பாக வந்து சேரும். மூத்த வயதைச் சேர்ந்த நண்பர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக காணப்படுவீர்கள். மகர ராசியைச் சேர்ந்த நண்பர்கள் இன்றைக்கி வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வில்வம் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டமான நிறம் நீலம். வணங்க வேண்டியதும் எம்பெருமான் சிவபெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 3. கும்பராசி நேர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள்? அதி அற்புதமான நாள். சுகஸ்தானம் என்கிற 4ஆம் பாவத்தில் சந்திர பகவான் அதி அற்புதமாக உலா வருவதால் உத்தியோகத்தில் மேன்மையான சூழ்நிலையை காண்பீர்கள். தொழில் வியாபாரம் நிமித்தமாக உங்களுக்கு ஏற்படும் பயண வாய்ப்புகள் உங்களை ஆச்சரியத்தில் மூழ்கடிக்கும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உறவினர்களின் திடீர் வருகையால் இல்லம் களைகட்டும். மகிழ்ச்சி கூடும். அரசியல்வாதிகள் பயணங்களை மேற்கொள்வார்கள். கலைத்துறை நண்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மகிழ்வீர்கள். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பீர்கள். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவீர்கள். கும்பராசியைச் சேர்ந்த அன்பர்கள் இன்றைக்கி வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் அருகம்புல் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டமான நிறம் பலவண்ணம். வணங்க வேண்டியதுவோம் எம்பெருமான் விநாயக பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 7 மற்றும் 9. மீன ராசி நேர்களே, இன்றைய நாள் மனோதைரியம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள். 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சகாய பாவத்தில் சந்திர பகவான் அதி அற்புதமாக உலா வருவதால் உத்தியோகத்தில் தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள். தொழில் வியாபாரத்தை அபிவிருத்தி செய்து மேலும் முன்னேற வேண்டும் என்ற ஆவலில் சில திட்டங்களை தீட்டி வெற்றியடைவீர்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசுகளுக்கு உடன்பிறப்புகளின் வழியில் நல்ல தகவல் ஒன்று அருமையாக வந்து சேரும். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் அதிரடியாக மட்டை சுழற்றுவீர்கள். அரசியல்வாதிகள் மேடை பேச்சுக்களில் ஜொலிப்பார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேர்வதில் இருந்து வந்த தடை தாமதங்கள் விலகும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு நல்ல முன்னேற்றமான ஒரு தகவல் அருமையாக அதிகாலையிலேயே வந்து சேரும். மூத்த வயதைச் சேர்ந்த அன்பர்கள் உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக்கொள்வீர்கள். மீன ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் இன்றைக்கி வெளியில் கிளம்பும்போது 2 ஏலக்காய் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை. வணங்க வேண்டியதும் சரஸ்வதி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 3.